அல்லேலூயா. இல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு தக்கதாக ஒரு அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஓய்வு நாளுக்குண்டான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று மகிவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஆமென். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் நூல் 21வது அதிகாரம் வசனம் முதல் 2. மத்தேயு 21 முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்திலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை எரிகோ பட்டணத்திலே நிறைவேற்றிவிட்டு அவர் எருசலேம் நகரத்திற்கு நேராய் அவர் கடந்து வருகிறார். எரிகோ பட்டணத்திலே தன்னுடைய ஊழியத்தை மகிமையாய் அவர் நிறைவேற்றிவிட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்துவிட்டு அவர் எருசலேம் நகரத்தை நோக்கி வருகிறதான வேளையிலே தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. 2 பேரை அழைத்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு கடந்து போங்கள். அங்கே 2 கழுதைகள், அதாவது ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் அது கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவேளை யாராகிலும் உங்களுக்கு அதை தடை செய்தார்கள் என்று சொன்னால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவன் தடை செய்யாமல் இருப்பான். அதை என்னிடத்திலே அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்திலே தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் வசனமாய் வாசித்தோம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவர் எரிகோ நகரத்திலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அவர் எருசலேம் நகருக்கு நேராக, எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக அவர் கடந்து வருகிறார். அப்படி கடந்து வருகிற வேளையில அவர் பார்க்கிறார், எதிரே இருக்கிற ஒரு கிராமம் அது கட்டப்பட்டதா இருக்கிறதை ஆண்டவர் காண்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்மளுடைய பகுதியிலே அநேக கிராமங்கள், அநேக பட்டணங்கள் ஆமென் அது கட்டப்பட்டதா இருக்கிறது. அது கட்டப்பட்டதா இருக்கிறது. அந்த கட்டப்பட்ட கிராமங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தம்முடைய சீஷர்கள் 12 சீஷர்களிலே அவருக்கு மிகவும் அன்பாய் நெருக்கமாய் இருந்ததான 2 சீஷர்களை அழைத்து அவர் சொன்னார், எதிரே இருக்கிற பட்டணத்திற்கு என்ன பண்ணுங்கப்பா, கடந்து செல்லுங்க. அந்த இடத்துல என்ன இருக்கும்? என்ன செய்யப்பட்டு இருக்கும்? கட்டப்பட்டு இருக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஒன்றையும் கூட்டாமல் ஒன்றையும் குறைக்காமல் அப்படியே அந்த சீஷர்கள் செய்து முடித்தார்கள். அல்லேலூயா. அந்த சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது பெற்றுக்கொண்டார்கள். முதலாவது என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, எதிரே இருக்கும் கிராமத்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்ல ஆயத்தமானார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த கிராமத்திற்குள்ளே புறப்பட்டு சென்று அந்த கிராமத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஒரு கழுதை கட்டப்பட்டிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எலியேசருடைய இருதயத்தில் வந்த அதே சந்தோஷம் இந்த ஊழியர்களுடைய இருதயத்திலையும் வந்திருக்கும். ஏன்னா எலியேசர் இடத்துல ஆபிரகாம் என்ன சொல்லி அனுப்பினார்? போங்க, போயிட்டு அவர் தன்னுடைய இருதயத்திற்குள்ளே ஜெபித்ததான காரியம் என்னன்னா, எனக்கும் ஒட்டகத்திற்கும் தண்ணீரை வார்க்கிறவர்கள் என் எஜமானனுடைய குமாரனின் மனவாட்டியா இருப்பாள் அப்படின்னு ஒரு பொருத்தனையோடு அவர் போகிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு பொருத்தனையோடு அவர் போகிறார், ஒரு ஜெபத்தோடு கூட அவர் போகிறார். ஆனா அவர் போகிற வேளையில கரெக்டா ஆண்டவர் அந்த இருதயத்தின் ஜெபத்தை கேட்டு அவர் பதிலை கொடுத்து ரெபெக்காள் என்கிறதான ஒரு சௌந்தரியமுள்ள ஸ்திரீயை அழைத்து கொண்டு வந்து
முதலாவது தண்ணீரை எலியேசருக்கு கொடுக்கிறா. ரெண்டாவது ஒட்டகங்கள் எல்லாவற்றுக்கும் தண்ணீரை மொண்டு இறைத்து ஊட்டுகிறாள். அப்போ அவருடைய இருதயத்துல இருந்த அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்டு பதில் தந்துட்டாரேன்னு எவ்வளவு சந்தோஷம் எலியேசருக்கு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷம். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதான, ஆண்டவருடைய கட்டளையை பெற்றுக்கொண்டதான அந்த 2 சீஷர்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு கடந்து போயிருக்கிறாங்க. போன உடனேயே நான் நினைக்கிறேன், முதல் வீட்டிலே என்ன நடந்திருக்கணும், அந்த கழுதை கட்டப்பட்டு இருந்திருக்கணும். அந்த கழுதையை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சான், சந்தோஷம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம், முதல்ல போயிட்ட உடனே அந்த வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நினைப்போம், இந்த வேலையை செய்கிறதற்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு, ரொம்ப போராட்டம் இந்த காரியத்திற்காக செய்ய வேண்டும் போல இருக்கு, ரொம்ப பிரயாசப்பட வேண்டும் போல இருக்கு நம்ம நினைச்சிட்டு போகும் பொழுதே முதல் இடத்துல அந்த வேலை நமக்கு முடிஞ்சிட்டுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த சீஷர்களும் போகிறார்கள். போன உடனே முதல்ல அவங்க பார்க்கறாங்க, ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கு, அதனுடைய குட்டி அதனுடைய பக்கத்துல நிற்கிறது. அல்லேலூயா. பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். என்ன சந்தோஷம், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளையே நான் நிறைவேற்றி முடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு அவங்க என்ன பண்றாங்க, அதை கட்டவிழ்த்து அதை கொண்டு வர்றதுக்கு திருப்புறாங்க. உடனே ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. ஏன்னா, எங்க எடுத்துட்டு போறீங்க இந்த கழுதை குட்டிகளை? ஹல்லேலூயா. எங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நான் நினைக்கிறேன் பேதுரு சொல்லியிருப்பார், இது ஆண்டவருக்கு தேவை. சொல்லுங்க பார்க்கலாம், இது ஆண்டவருக்கு தேவை. உடனே அந்த எஜமானன் என்ன பண்ணிட்டாரு, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு விட்டுட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப முதலாவது அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்குள் போனார்கள். கட்டப்பட்ட கழுதையை கண்டார்கள், கட்டவிழ்த்தார்கள், அவைகளை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஏறத்தாழ 100க்கு 100 ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லேலூயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு சுகர், பிபி எந்த நோயும் வராது. ஹல்லேலூயா. ஆமா, அப்ப நிறைய பேர் சுகர் பிபில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், எந்த வாதையும் உங்களுக்கு நேரிடாது, எந்த வாதையும் உங்களை அணுகாது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க நல்லா இருப்பீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய தேவன் அவருடைய சீஷருக்கு கொடுத்த அந்த கட்டளையை சீஷர்கள் கண்ணும் கருத்துமாய் அதை நிறைவேற்றி முடித்தார்கள். அவர்கள் கடந்து சென்றார்கள். அந்த கழுதையையும் அதனுடைய குட்டியாகிய மரியையும் அவிழ்த்து கொண்டு வந்து ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புவித்தார்கள். எந்த ஒரு இடத்திலேயும் அந்த கட்டளைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று நம்ம பார்க்க முடியல. 100க்கு 100 அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த கட்டளையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கட்டளையை எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஏகமாய் நம்ம வாசிக்கலாமா? ஆமென். சிஸ்டர் மைக்கில் வாசிக்கும் பொழுது எல்லாரும் ஏகமாய் சிஸ்டரோடு கூட பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களுடைய கைகளை பிடிங்களேன், அவங்களுடைய முகத்தை பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென்.
கர்த்தராகிய தேவன் எரிகோ பட்டணத்திலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு அவர் எருசலேம் நகரத்திற்குள்ளே நுழைகிற வேளையிலே தன்னுடைய சீஷர்களை அழைத்து இருவருக்கு அவர் கட்டளையை கொடுத்தார். அந்த கட்டளையை அந்த சீஷர்கள் கண்ணும் கருத்துமாய் கடைபிடித்து நிறைவேற்றி ஆண்டவருடைய கரங்களிலே வந்து கொடுத்தார்கள். எப்படி 5 தாளந்தை உடைய ஒருவன் தன்னுடைய கர்த்தர் தந்த கிருபையின்படி, வரத்தின்படி, தாளந்தின்படி அதை 10ஆய் மாற்றி ஆண்டவருடைய கரங்களிலே கொடுத்தானோ, எப்படி 2 தாளந்தை பெற்றுக்கொண்ட ஒருவன் கர்த்தருடைய கிருபையின்படியும் அவனுடைய தாளந்தின்படியும் 2ஐ 4ஆக சம்பாதித்து ஆண்டவருடைய கரங்களிலே கொடுத்தானோ, அதே போல கர்த்தருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்ட அந்த 2 சீஷர்கள் அந்த கட்டளைகளை கண்ணும் கருத்துமாய் கடைபிடித்து அதை நிறைவேற்றி ஆண்டவரிடத்திலே வந்து அவைகளை கொடுத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே போல இந்த நாளிலும் சேனைகளின் பரிசுத்தர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதுதான், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்த கட்டளை அது, உலகமெங்கும் நாம் சென்று சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சரி, உங்களிடத்துல ஒரு கேள்வி. உலகமெங்கும் போங்கன்னு ஆண்டவர் சொல்றாருல்ல, அப்ப பாஸ்டர் உடனடியா நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணுமா? உடனடியா பாஸ்போர்ட் எனக்கு இல்லை, நான் பாஸ்போர்ட் வாங்கணுமா? எனக்கு அந்த எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுங்க, அந்த ஊருக்கான விசா அப்ளை பண்ணணும். அப்படி எந்த ஊருக்கு? நான் பாகிஸ்தான் தேசத்துக்கு போகணுமா, இல்ல சீன தேசத்துக்கு, அமெரிக்கா தேசத்திற்கு முதலான மேற்கத்திய நாடுகளுக்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கணுமா? ஏன்னா வசனம் தான் தெளிவாய் சொல்லுதே, உலகமெங்கும் போய். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னது உண்மைதான். நீங்களும் நானும் உலகமெங்கும் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த உலகம் இந்தியா தேசத்தின் எல்லையை தாண்டி இல்லை. ஒரு சிலருக்கு ஆண்டவருடைய கிருபையும் வரத்தையும் அழைப்பையும் ஆண்டவர் கொடுத்து தேசம் முழுக்க, உலகம் முழுக்க ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆனால் சபைக்கு ஆண்டவர் பிரதானமாய் கொடுத்ததான ஒரு திட்டம், ஒரு சித்தம் என்னன்னா, உலகமெங்கும் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்போ அந்த உலகம்னா என்ன பிரதர்? அந்த உலகம்னா என்ன சிஸ்டர்? எனக்கு தெரிஞ்ச உலகம்னா அந்த தேசத்தினுடைய எல்லைகள், இந்த தேசத்தினுடைய எல்லைகள், அங்கெல்லாம் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுமா? எனக்கு தமிழே தகராறு, தமிழே என்ன வராது, நான் பேசும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இடுவேன் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொன்னீங்கன்னா, மோசையை தான் ஆண்டவர் அழைத்து பயன்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் திக்குவாயும் மந்த நாவும் உடையவர். அந்த மோசையினுடைய திக்குவாய் பேச்சை கேட்டு யார் பயந்து நடுங்கினா? பார்வோனே மடங்கினா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு பேச தெரியலையா? ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக அவர் பேசுவார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார் தெரியுமா? நீங்க பயப்படாதீங்க. நீங்க பேச வேண்டிய இடத்துல அவர் பேசுவார். அல்லேலூயா. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருப்பார். நான் மறிக்க வேண்டிய இடத்துல எனக்காக அவர் மறிச்சார் இல்ல, நான் பேச வேண்டிய இடத்துல அவர் எனக்காக என்ன செய்வார்? பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்காக பேசுகிறவராய் இருக்கிறார். இப்போ உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அந்த உலகம்னா என்ன? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம உலகமெங்கும் இருக்கிற காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். போன மாதத்துல பர்மா தேசத்துல ஒரு நிலநடுக்கம், அந்த தேசத்திற்காக நம்ம ஜெபித்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எல்லாரும் குழந்தை சத்தம் தான் உங்களுக்கு பெருசா தெரியுதுன்னா, எங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, குழந்தைங்கன்னா சர்ச்சில் அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் குழந்தையா இருக்கிற நாட்களே ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னா ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்க நல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆமா, உலகத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்துல நடக்கிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். மியான்மர் தேசத்துல நடந்த நிலநடுக்கங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். கேரள தேசத்துல அடிக்கடி வருகிறதான அந்த புயல், அந்த வெள்ளம், அதற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகமெங்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். முதலாவது உலகம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குட்டி குடும்பம் தான் நம்முடைய மகிமையான ஒரு உலகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய தாய்மார்களிடத்துல எல்லாம் கேட்டோம்னா, என் உலகமே என் குடும்பம் தான் சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? நீங்களே கூட இதை சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. என் மனைவி கிட்ட நான் நிறைய நாள் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த குடும்பம் தான் முதல் உலகம். அல்லேலூயா. ஆமா, முதல்ல
நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலகம் என்னது சொல்லுங்க ஏகமாய்? என்னுடைய குடும்பம். எல்லாரும் சொல்லுவோமா? முதல் உலகம் என் குடும்பம். இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடலாமா? முதல் உலகம் என்னுடைய குடும்பம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய உலகத்தினுடைய எல்லைகளை நாம் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்மளுடைய எல்லைகள் தான் நமக்கு முதலாவது உலகம். முதலாவது நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த குடும்பம் தான் நமக்கு முதல் உலகம். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்திருக்கிற நம்முடைய திருச்சபை, அது நம்முடைய உலகம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம்? நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். மூன்றாவது, நம்மை போஷிப்பதற்காக ஆண்டவர் தந்திருக்கிற நம்முடைய வேலை ஸ்தலம் நம்முடைய உலகம். எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் எல்லைகளை ஆசீர்வதிக்கிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், என்னுடைய சபையை ஆசீர்வதிக்கிறேன், என்னுடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மூன்றுக்கு பிற்பாடு ஒன்று உண்டு, அதுதான் நம்முடைய சமுதாயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்புறம் ஆண்டவர் இந்த இடத்துல உலகம் என்று எவைகளை நமக்கு இந்த நாளிலே கற்பித்து கொடுக்கிறாருன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் உங்களுடைய குடும்பத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஒரு ஆமென். இரண்டாவது, நீங்கள் புறப்பட்டு போய் உங்களுடைய சபையிலே சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்கள். ஒரு ஆமென். மூன்றாவது, நீங்கள் புறப்பட்டு போய் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நான்காவது, நீங்கள் புறப்பட்டு போய் உங்கள் சமுதாயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். என்ன பேட்டரி டவுன் ஆயிட்டு? ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமென். வாருன ஐயா அல்லேலூயா டிஃபரெண்டா வரும் எப்பவுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. அப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாமா? மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் உள்ளதான அந்த சத்தியத்தை நாம் மறுபடியும் கேட்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நம்ம தேசத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தணும், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகணும் நம்ம பாட்டு பாடுறோம். எந்தெந்த தேசத்துல போராட்டங்கள், எந்தெந்த தேசத்துல கொள்ளை நோய்கள், எந்தெந்த தேசத்துல இயற்கை பேரழிவுகள், அது எல்லாவற்றையும் கண்டு அதற்காக நம்ம செபிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய உலகமாய் இருக்கிற நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவது, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை நம்ம கடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவர்களுக்கு, நிறைய ஆவிக்குரிய சபைகளுக்கு சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னே தெரியாம போயிட்டு, ஒரு காலத்துல சுவிசேஷத்திற்காக ஜீவனையும் விட்ட கர்த்தருடைய விசுவாசிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவிற்கு சபை என்ன பண்ணிட்டு ஒரு உணர்வு இல்லாமல் போயிட்டு. அப்ப முதலாவது சுவிசேஷம்னா என்ன? கர்த்தராகிய தேவன் அவர் ஏதேன் தோட்டத்தை மகிமையாய் படைத்தார். அந்த தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து நாட்டினார். அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக பாவம் செய்ததினாலே அவர்கள் தோட்டத்தை விட்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டும் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட அவர்களை மீட்டெடுக்கிறதற்காக, அந்த மனித குலத்தை தனக்கென்று மீட்டெடுக்கிறதற்காக சேனைகளின் பரிசுத்தர் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்து அவர்களுக்காக மரித்தார், அவர்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அவர்களை மீட்டெடுக்கிறதற்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். மறுபடியும் ஒரு நாள் வரும், என் ஆண்டவர் வருவார், எக்கால சத்தத்தோடும் தூதர்களுடைய கூட்டத்தோடும் வருவார். வரும்பொழுது நானும் அவரோடு கூட கடந்து செல்லுவேன். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த சுவிசேஷத்தை குறித்து அனுதினமும் கற்றுக்கொள்ளுகிறோம்.
அந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கென்று ஆண்டவர் ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் வேதத்தை எடுத்துட்டு வந்து இங்க உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வேதத்தை உயர்த்துற பிள்ளைங்களை கர்த்தர் உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு சர்ச்சில் இதே மாதிரி ஒரு பாஸ்டர் சொன்னாருமா, வேதத்தை உயர்த்துகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவாராகன்னு. ஒரு அக்கா பைபிள் எடுத்துட்டு வரல, சுத்தி முட்டி பார்த்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் பைபிள் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். வேகமா ஓடி போய் அதை பிடிங்கிட்டு வந்து கொண்டு வந்து ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அப்ப சபைக்கு போகும்பொழுது என்ன கொண்டு வரணும்? ஆமேன். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு வரணும். உங்க பேர் என்ன தெரியுமா? வேதக்காரங்க. சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கென்று ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார்மா. அந்த வேதத்தின் மூலியமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு மகிமையான வேதம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்கென்று ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அதை நம்ம படிக்க படிக்க நம்முடைய இருதயம் பக்குவப்படுகிறது. அந்த வேதத்தை தியானிக்க, நேசிக்க, படிக்க, அந்த வேதத்துல ஆமென் நாள் முழுக்க நேரத்தை செலவிடும் பொழுது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள், கசப்புகள், பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேணா நீங்க சொல்லலாம். நீங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்களா? முதல்ல கோபத்துல வார்த்தையை விட்டுறாம பைபிளை திறந்து ஒரு வார்த்தையை நீங்க வாசிங்களேன். ஒரு 2-3 அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்க. அந்த கோபம் இருந்த இடமே உங்களுக்கு தெரியாம போயிடும். ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற அழுக்க ஜீவ தண்ணீர் உள்ள போய் கழுவுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கென்று ஆண்டவர் ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதம் தான் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான பைபிள். நமக்கு ஒரு பைபிள் இருக்கு. சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுகிறதற்கு நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையான ஒரு பொக்கிஷமான புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அன்பான பிரஜாதி மார்க்கத்தார், கிறிஸ்துவர் அல்லாத, கிறிஸ்துவை அறியாத அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவர் அல்லாத, கிறிஸ்துவை அறியாத பிரஜாதி மார்க்கத்தார், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள், அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பைபிளை கொடுத்திருக்கிறார். உண்மையதான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பைபிள் கொடுத்திருக்கிறார்ல, எல்லாம் மறுபடியும் உயர்த்தி காட்டுவா கொடுத்திருக்கிறார்ல. பிரைஸ் காட். ஆசீர்வதிப்பார். வேகமா தூக்கி உயர்த்திட்டு ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பைபிளை கொடுத்திருக்கிறார்ல. அதே போல நமக்கு அன்பான பிரஜாதி மார்க்கத்தார், அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறதற்கு ஒரு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாசத்துல என்னுடைய நண்பர் ஒருவர் என்னுடைய ஆபீஸ்ல அவருக்கு பர்த்டே. எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு வழக்கம், யாருக்கு பிறந்த நாளா இருந்துச்சுனாலும் ஒரு பைபிளை கொண்டு போய் என்ன பண்ணிடணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு பைபிளை கொண்டு போய் என்ன பண்ணிடணும்? கிஃப்டா கொடுத்துடணும். அவர் ஆமென் பிரஜாதி மார்க்கத்தை சார்ந்ததான அன்பான ஒரு நண்பர் எனக்கு. அந்த நண்பர் இடத்துல, பிரதர் ஹாப்பி பர்த்டே, உங்களுக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், நீங்க பாஸ்டர்னு எனக்கு தெரியும். நீங்க என்னன்னு தெரியும்? ஆமா, விட்டுருங்க, அவரும் பாஸ்டர் தான், விட்டுருங்க. ஹல்லேலூயா. நீங்க பாஸ்டர்னு எனக்கு தெரியும், அதனால நீங்க என்கிட்ட இதை கொடுக்குறீங்க. இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? என்ன உதைப்பாங்க. அதனால என்ன செய்யணும்? இது நீங்க வச்சுக்கோங்க. நீங்க உங்க ஆபீஸ்ல உங்க டேபிள்லயாவது என்ன பண்ணிருங்க, வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கூட கொண்டு போதீங்க, டேபிள்ல வைங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்கென்று ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கென்றும் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இந்த சத்திய வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மையை உடையவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. அதை அறிந்த ஆண்டவர் அவர்களுக்குன்னு ஒரு வேதத்தை வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சுட்டு, நான் தான் அந்த வேதம். சொல்லுங்க, ஏகமாய் சொல்லலாம், நான் தான் அந்த வேதம். அவங்க கிட்ட போயிட்டு எரேமியா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னோம்னா அவன் இப்படி கீழையும் மேலையும் பார்ப்பான். ஹல்லேலூயா. அதே எரேமியா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை
நீங்க வாசிச்சுட்டு நீங்க போய் அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையா நீங்க மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கிரியைகளை அவர்களும் பின்தொடர ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு இந்த சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க கிட்ட இதை பண்ணாதம்மா, இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்துல இப்படி கையை வைக்க கூடாது அப்படின்னு நம்ம வார்த்தையால சொல்ல சொல்ல பிள்ளைங்க என்ன செய்யாது, கேட்கவே கேட்காது. நீங்க என்ன வேணா சோதிச்சு பாருங்க, பிள்ளைங்க கேட்கவே கேட்காது. அதே அந்த பெற்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையாய் அந்த காரியத்தை மாற்றும் பொழுது அந்த பிள்ளைங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணி அந்த பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செய்ய முற்படுவார்கள். இதே போலதான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்படாத பிரஜாதி மார்க்கத்தாருக்கு ஒரு பெற்றோர்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசுப்பாவை ஏற்றுக்கிட்டேன், நீ இன்னும் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேல ஒரு கோபம் கூட நிறைய கிறிஸ்துவர்களுக்கு உண்டு. நான் சொல்றேன், அவர்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை அவர் தருவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகள் வார்த்தையை அவர்கள் நம்ப மாட்டாங்க, கிரியைகளை நம்புவார்கள். ஹல்லேலூயா. அவன் என்னுடைய மனைவி சொல்ல நான் இப்படியாய் கேட்டேன். என்னுடைய மகள் கேபி அவன் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் ராத்திரி டெய்லி ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டே நான் ஜெபம் பண்ணுவேன், நைட் ப்ரேயர். செகண்ட் டே என்னுடைய மனைவி, மூன்றாவது நாள் என்னுடைய குழந்தை ஜெபம் பண்ணும் பொழுது கேபி ஒரு நாள் இப்படி சொல்லியிருக்கிறா, குடும்பத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி அந்த பிள்ளைக்கு அது தெரியுது? என்ன செய்யறாவ, கவனிக்கிறா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்களும் நானும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு முன்னாடி உங்களுடைய ஜெப நேரத்தில் நீங்க வேதத்தை திறந்து வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட சர்ச்சுக்கு வான்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைங்களை நீங்க அலக்களிக்காம, நீங்க நேரத்துக்கு கரெக்டா சபைக்கு வாங்க. அடுத்த 2-3 மாசத்துல உங்க பிள்ளையும் சபைக்கு ஓடி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உட்காருங்க. 2-3 அதிகாரத்தை நீங்க பொறுமையாய், கருத்தாய், நிதானமாய் வாசிங்க. உங்களை ஒரு நாள் பார்ப்பான், 2 நாள் பார்ப்பான், ஒரு 10-15 நாள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த வேதத்தை வாசிக்க என்னுடைய தாயாருடைய சுபாவங்கள் மாறுகிறது, என்னுடைய தகப்பனருடைய கோபங்கள் மாறுகிறது. அப்போ அவங்க சமாதானமா இருக்கிறாங்க. நானும் அவங்கள மாதிரி என்ன செய்யட்டும், இதை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அதை செய்ய ஆரம்பிப்பான். அதை விட்டுட்டு மாம்சத்தோட டே பைபிள் படுறா, டே சர்ச்சுக்கு வாடா, டே அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்ல அவனுக்கு எப்படிதான் இருக்கும்? ஆமா, இருக்குமா இருக்காதா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மக்களுக்கு யாருதான் வேதாகமம்? சொல்லுங்க, நான் தான் வேதாகமம். இன்னைக்கு ஆவிக்குரிய கண்களால நம்முடைய சிந்தனையில பக்குவப்படுத்தி கொள்ளணும். நீங்க நடக்கும்போது அநேகர் உங்களை பார்ப்பாங்க, அநேகர் உங்களை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இந்த அம்மா சர்ச்சுக்கு போற ஆளாச்சே, இந்த இடத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னோம்னா போச்சு சாட்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர், ஒரு 25 வருடத்திற்கு முன்னாடி நடந்ததான ஒரு உண்மை சம்பவம். அவர் தன்னுடைய உடன் ஊழியனை அவர் இப்படியாய் சொன்னார். நம்ம இன்னைக்கு ஓப்பன் ஏர் மீட்டிங்காக நம்ம கடந்து செல்ல போகிறோம். அதாவது ஓப்பன் ஏர் மீட்டிங்னா கடந்து போவாங்க, ஒரு சந்தை வெளியே பார்ப்பாங்க, 3-4 தெரு பிரிகிற இடத்துல அவர்கள் நின்று இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து அவர்கள் பிரசங்கிப்பார்கள். பிரசங்கிக்கிறதற்கு எந்த விதமான மைக்ரோஃபோனும் எதுவும் தேவையில்லை, வார்த்தையின் மூலியமாவே அவங்க பிரசங்கிப்பாங்க. 2 பேர், ஒரு பாஸ்டர், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், 2 பேர் ஒரு மார்க்கெட் பகுதியில் அவங்க நடந்துகிட்டே போயிருக்கிறாங்க. நடந்துட்டு போகும் பொழுது அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறார் அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிட்ட, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர், நீங்க தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். உடனே அவர் நடக்கும்போதே அசிஸ்டன்ட் பாஸ்டர் யோசிக்கிறார், என்ன பிரசங்கிக்கலாம், எப்படி பிரசங்கிக்கலாம், எந்த பாயிண்டை எடுத்து வைக்கலாம், எப்படியெல்லாம் மக்களுடைய இருதயத்திற்கு ஏற்றது போல பிரசங்கிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து அவர் ஒரு பிரசங்கத்தை தன்னுடைய மைண்ட்ல அவர் கொண்டு வந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்படி பின்னாடியே வந்துட்டே இருக்கிறார். வந்துட்டே இருந்து அந்த தலைமை போதகர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இங்க அங்க எல்லா இடத்துலையும் நடந்துட்டார். எங்கெங்கெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துலலாம் அவர் நடந்தார். நடந்து ஒரு 1 மணி நேரம் நடந்ததற்கு பிற்பாடு
வண்டி எங்க மூவ் ஆயிட்டுன்னா அவருடைய சபைக்கு மூவ் ஆயிட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சபைக்கு மூவ் ஆயிட்டு. சபைக்கு வந்த உடனே அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு கோபத்தோடு கேட்கிறார், ஐயா எனக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஏம்மா உங்களை தான் கேட்கிறேன், என்ன சொன்னார் அவரு? நீ பிரசங்கம் பண்ணணும், இன்னைக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கணும், போதிக்கணும், ப்ரிப்பேர் ஆயிரு அப்படின்னு சொன்னார். ஊழியம் பண்றதுக்கு நானும் வாஞ்சியோடு வந்தேன். ஆனா மார்க்கெட் முழுக்க கால் நடக்க 4 தடவை என்ன பண்ணிட்டீங்க? முன்னும் பின்னும் லெஃப்ட்லயும் ரைட்லயும் என்ன நடக்க 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 வச்சு எனக்கு காலெல்லாம் பெண்ட் ஆயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைமை போதகர் சொன்னாரா, நீ பிரசங்கித்தாதான் சுவிசேஷன் இல்லை, அந்த இடத்துல உன் நடக்கைய 2000 பேர் பார்த்திருப்பான். நீ ரோட்ல நடக்கும் பொழுது எப்படி நடக்கிற, ரோட்ல நடக்கும் பொழுது உன் கண்ணு எங்க பாக்குது, ரோட்ல நடக்கும் பொழுது யாராவது ஒருத்தன் குறுக்குல வந்துட்டானா நீ அவங்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ற, ரோட்ல நடக்கும் பொழுது உன்னுடைய சாட்சி எப்படி உள்ளதா இருக்கிறது, அதை 2000 பேர் பார்த்துட்டான். அந்த 2000 பேர் பார்க்க ஆண்டவர் உன்னை இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நடக்கையும் சுவிசேஷம் தான். நீங்களும் நானும் ரோட்ல நடக்கிறது ஒரு சுவிசேஷம். தெரியுமா பிரதர்? தெரியுமா சிஸ்டர்? ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் நானும் கிறிஸ்துவன். நீங்களும் நானும் வேதத்தை தூக்கிட்டு வேதத்தை சுமந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு வருகிறோம்னு யாருக்கு தெரியும்? இந்த சமுதாயத்திற்கு தெரியும். அப்ப அந்த சமுதாயம் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கனிகளை நோக்கி பார்ப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நம்ம செய்கிறோம். இன்னைக்கு உலகத்தான் ஒரு பாவமான காரியம் செஞ்சான்னா அதை பெருசுபடுத்தவே மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டானா ஒரே ஒரு வார்த்தை, கிறிஸ்டியனா இருந்துட்டு நீ இப்படி பண்ணலாமா, ஒரு கிறிஸ்துவனா இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி துணிகரமான ஒரு காரியத்தை செய்யலாமா? அப்ப ஏன் கிறிஸ்துவன் போதிக்கப்பட்டிருக்கிறான் அவன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க போதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்கு, அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நீட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுறாங்க, அந்த எக்ஸாமுக்காக கோச்சிங் கிளாஸ் போறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ லட்சம் செலவு செய்து நீட் எக்ஸாமுக்கு போறாங்க, அந்த எக்ஸாமுக்கான கோச்சிங் கிளாஸ்க்கு போறாங்க. ஆனா நிறைய அரசாங்க பள்ளியில படித்து தன்னுடைய தகப்பன் ஒரு டீ கடையில வேலை செய்வாங்க, அந்த பிள்ளைகளும் நீட் எக்ஸாமுக்கு போறாங்க. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அவர்களும் நீட் எக்ஸாமுக்கு போறாங்க. அந்த தகப்பனாருடைய மாத வருமானமே 5000 10,000 தான். அந்த பிள்ளையும் நீட் எக்ஸாம் எழுதணும்னு தன்னுடைய வீட்டிற்குள்ளேயே அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் செல்வந்தருடைய பிள்ளை நீட் எக்ஸாமுக்கான கிளாஸ், நீட் எக்ஸாமுக்கான சிலபஸ், நீட் எக்ஸாமுக்கான டுட்டோரியல் எல்லாவற்றையும் படிச்சுட்டு கடைசியில் நீட் எக்ஸாம் எழுதும் போது இந்த டீ கடைக்காரங்க பிள்ளை பாஸ் ஆயிட்டுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? லட்ச லட்சமா செலவழிச்சு உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? ஃபீஸ் கட்டி இருக்கிறேன், லட்ச லட்சமா செலவழிச்சு உனக்கு டுட்டோரியல் அனுப்பி இருக்கிறேன். ஆனா அந்த பிள்ளை பாரு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு படிச்சு பாஸ் ஆயிட்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் செல்வந்தருடைய பிள்ளைகளை போல சபைக்கு வந்து எப்படி நடக்க வேண்டும் என்று போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி ஒரு மனுஷி வாழ வேண்டும், எப்படி ஒருவர் வாழக்கூடாது, எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடக்கணும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எப்படி நடக்கணும், ஊழியர்கள் விசுவாசிகளிடத்தில் எப்படி நடக்கணும், விசுவாசிகள் ஊழியர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று நாம் போதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. we are trained professionals. நம்ம போதிக்கப்பட்டவர்கள். ஆனா ரட்சிக்கப்படாத அன்பான பிரஜாதி மார்க்கத்தார் அவர்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு. அவர்களுக்கு நீங்களும் நானும் ஒரு லீடரா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய இருதயத்துல யார தெரியுமா சத்துரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ரட்சிக்கப்படாத அந்த நபரை தான். நான் சொல்றது உண்மைதானா பிரதர்? உண்மைதானா சிஸ்டர்? நான் சொல்றது நம்ம யாருக்கு மேல கோபப்படுகிறோம்? நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன்,
மரியாதைக்குரிய காலம் சென்ற டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் சொல்லுவாங்க, நீங்க எந்தெந்த இடத்துல கோபப்படுறீங்களோ அந்தந்த இடத்துல உங்களுக்கான சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அப்ப நம்ம சமுதாயத்துல நம்முடைய நடக்கை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்னா, முதலாவது நம்முடைய குடும்பத்திற்குள்ள மக்களை ஆதாயப்படுத்துகிறது ரொம்ப சுலபம். அந்த குடும்பம் அது ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஏகமாய் புறப்பட்டு வருகிறது. நம்முடைய சபைக்குள்ளே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவர்களை பக்குவப்படுத்தி நிலைநாட்டுகிறது சுலபம். ஏனென்றால் சபை ஏகமாய் கூடி வருகிறது. ஆனால் நம்முடைய வேலை ஸ்தானத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு, நம்முடைய சமுதாய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இந்த சமுதாயத்துல நம்முடைய நடக்கைகளை மற்றவர்கள் பார்ப்பார்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க யார் என்ன பாவம் பண்ணாலும் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, அதை தட்டிட்டு இவன் அப்படிதான் போயிடுவாங்க. ஆனா கிறிஸ்துவன் ஒரு தவறு செஞ்சுட்டான்னா, நீ போய் இப்படி பண்ணிட்டியப்பா, நீ இப்படி நடந்துகிட்டியப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை விட்டே அவர்கள் விலகுகிறதற்கு நாம் ஒரு காரணகர்த்தாவாய் மாறுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு எரிகோவிலிருந்து எருசலேம் நகரத்திற்கு வந்த என் ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். கட்டளையை 100% நிறைவேற்றி முடித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்குங்கள். அப்ப அந்த சகல ஜாதிகள், சகல பிரஜாதிகள், சகல கிறிஸ்தவர்களை அறியாத கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான ஒரு பைபிள் தான் என்னுடைய நடத்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு 8 வருஷத்திற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்கூடாய் பார்த்த ஒரு நல்ல ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையில நான் இருந்ததான அந்த சபையில ஒவ்வொரு வாரமும் ஒரு வியாழக்கிழமை சுவிசேஷ ஊழியத்திற்காக எங்களுடைய ஊழியர் எங்களை அழைத்து கொண்டு செல்லுவார். இப்போ என்ன பண்ணுவோம்னா, கையில் நிறைய ட்ராக்ஸ் வைத்துக் கொள்ளுவோம். ஒரு ஆம்ப் இருக்கும், ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், ஒரு மைக் இருக்கும். அதை ஒரு சைக்கிள் மேலே வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நேரம் நிறைய வாலிப பிள்ளைங்க வருவாங்க. கிட்டத்தட்ட 10-15 பேர், சபையில் இருக்கிற ஸ்திரீகளும் சரி, சபையில் இருக்கிற வாலிபர்களும் சரி, சபையில் இருக்கிற மூப்பர்களும் சரி, அந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு வருவார்கள். அவ்வளவு வாஞ்சையா. இப்போ நானும் புதிதாய் அந்த ஊழியத்தில் நான் என்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அந்த சபையில் ஒரு உடன் ஊழியனாய் ஆண்டவர் என்னை அங்கீகரித்து வைத்திருந்தார். இந்த இடத்துல அப்படி சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். என்னோடு கூட வந்ததான ஒரு தம்பி, அந்த தம்பி என்ன பண்ணான்னா, நரேனண்ணா இந்தாங்க இந்த ட்ராக்ஸை மட்டும் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க, நான் இப்போ வந்துடுறேன். நான் அவன் கையை பிடிச்சிட்டேன், ட்ராக்ஸை வாங்கல, கையை பிடிச்சிட்டேன். எங்கடா போற? சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் கைகளை பிடிங்களேன். இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் இருக்கு. அல்லேலூயா. எங்க போறீங்க? சர்ச்சுக்கு வாங்க. அல்லேலூயா. ஆமா, நேற்றைய தினத்தில் அந்த ஊழியர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் உங்க சர்ச்சில் இருந்து எத்தனை பேர் வருவாங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு? நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லலாம். கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. பவித்ரன் கை தூக்கிட்டான். வந்தே அவனாக்கா சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஆமா, அப்படியே கையை பிடிச்சிட்டு எங்கடா போற? அண்ணா வந்துடுறேனே, இப்போ வந்துடுறேனே. என்னடா ரொம்ப அர்ஜென்ட்டா, எங்கன்னா போறியா? அண்ணா வந்துடுறேனே, ஒரு நிமிஷம் வந்துடுறேனே. சரி குடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, ஏன்னா அடுத்தது பாஸ்டர் சொல்லிட்டார் நீங்க ஒரு பாட்டு பாடுங்க நிறையன்னு சொல்லிட்டார். நான் பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி போய் தொலை, உன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா, போயாச்சு. ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வரும். சர்ச்சு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டா ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு சர்ச்சு வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற, ஊழியத்துக்கு நீ வரலன்னா? அந்த தம்பி சொன்னா, நரேனண்ணே இந்த தெருவில் தான் போன வாரம் ஒரு பையன்கிட்ட சண்டை போட்டேன். அந்த பையன் என்ன பண்றான், நான் பார்த்தேன், அந்த இடத்துல தான் இருக்கிறான். அவன்கிட்ட போய் நான் இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொன்னா, என் இயேசு சாமி அவன் தப்பா நினைப்பான், என்னால அந்த தெருவுக்குள்ள சுவிசேஷம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவனுடைய நடத்தை அவசியம். ஒரு அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய நடத்தை ரொம்ப அவசியம். அந்த நடத்தை நம்ம சபைக்குள்ள ரொம்ப நல்லவர்களா இருக்கிறோம்.
ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு சிலர்லாம் பார்க்கும் பொழுது தேவ தூதனுடைய மறுபிறவி போல காணப்படுகிறார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆனா சபையை தாண்டி வெளியில போகும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே நாம் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளுகிறோமா? நம்முடைய குடும்பத்துல நம்ம சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? இன்னைக்கு உங்களை பார்த்து உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இயேசுவை தேடணும். இன்னைக்கு உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய பரிசுத்தத்தையும் பார்த்து உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய குடும்பத்தின் நபர்களோ இயேசுவை தேடணும். இந்த அம்மா சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருக்கு, சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறமும் இப்படித்தான் இருக்குன்னா உன் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டாமா? உன் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னா அவனுக்கு இருக்கிற பைபிள் நீதான். அந்த பைபிள் தெளிவா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அந்த வேதம் தெளிவா இருக்கணும். இன்னைக்கு சர்ச்சுக்கு நீங்க 8 மணி ஆராதனை 7:50 போய் உட்கார்ந்து ஆண்டவருக்கு கொடுக்கிற கணம் அப்படின்னு நீங்க பெறப்பட்டு வந்தீங்கன்னா நாட்கள் போகும், உங்க பிள்ளைகள் பெறப்பட்டு வருவார்கள். நாட்கள் போகும், உங்களுடைய கணவர் பின்பாகவே பெறப்பட்டு வருவார். ஒரு அல்லேலூயா. ஆமா, ஒரு திருச்சபையிலே ஒரு ஊழியர் இடத்துல ஒரு விசுவாசியினுடைய கணவர் வந்து கேட்டாராம். என்னன்னா, ஐயா நீங்க உங்க சர்ச்சில் என்ன சொல்லி தரீங்க என் மனைவிக்கு? அவ காலையில 8 மணிக்கு கரெக்டா சர்ச்சுக்கு வரா, ஆராதனை முடித்ததற்கு பிற்பாடு தான் வீட்டுக்கு போறா, ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வரா. நீங்க என்னதான் அவளுக்கு சொல்லி தரீங்க? இப்படியே கேட்டார். டைரக்டா அவர்கிட்ட வந்து முகத்துக்கு நேர கையை நீட்டி நீங்க என்ன சொல்லி தரீங்க என் மனைவிக்கு? ஏன்பா சத்தியத்தை தான் போதிக்கிறேன். என்ன ஆச்சு? நான் பொதுவா சர்ச்சுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க மனசுல சமாதானம் இருக்கும், குடும்பத்துல சண்டை இருக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் குலசாமி கோவிலுக்கெல்லாம் அனுப்பாம அவளை உங்க கோவிலுக்கு அனுப்புனேன். ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதே கோபம், சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதே ஒரு எரிச்சல் அவளுடைய இருதயத்துல. அப்ப எதுக்கு நான் சர்ச்சுக்கு அனுப்பணும்? நான் சொல்றது சரிதானா சிஸ்டர்? இல்லைன்னா நீங்க கேட்கலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆலயத்திற்கு வரீங்கன்னா டியூஷனுக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை அனுப்புறீங்க, பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டுன்னா போய் கேட்குறீங்கல்ல, ஏன் என் பிள்ளை ஒழுங்கா படிக்கல? நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிறீர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பருகிறீர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? கேட்கிற பிரசங்கத்தை வாழ்க்கையாய் மாற்றணும். ரொம்ப சிம்பிள்மா. கேட்கிற வசனத்தை வாழ்க்கையா மாத்திட்டு போயிட்டோம்னா நம்ம நிமித்தம் கோடி ஜனங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள். பக்கத்துல ஒரே ஒரு முறை கைகளை பிடிச்சிருவோமா? கேட்கிற வார்த்தையை வாழ்க்கையா மாத்துங்க பிரதர். இப்படி மாத்திட்டோம்னா போதும், ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம் மூலியமாய் செய்வார். நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன், நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஊழியக்காரன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோகத்திற்கு போகும் பொழுது ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை தக்கவாறு கிரீடத்திலே பொற்கற்கள் பதிக்கப்படும். ஊழியக்காரனுக்கு மாத்திரம் இந்த கணம் இல்லை. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல பரிசுத்த ஸ்தலத்துல, இந்த மண்டபத்திலே உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் அதே கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி யோசித்து பாருங்க, என் நிமித்தம் எத்தனை பேர் ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். என் நிமித்தம் நான் இன்றைக்கு கண்களை மூடி பரலோகத்திற்கு போனேன்னா எனக்கு வைக்கப்படுகிற பொற்கிரீடத்தில் எத்தனை வைர கற்கள் பொதிக்கப்படும், எத்தனை மாணிக்க கற்களை ஆண்டவர் பொதித்து தருவார். ஆனா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இன்னைக்கு நான் கண்ணை மூடினா பரலோகத்துக்கு போவேனானே தெரியல. சரிதானா நான் சொல்றது? அப்போ என்ன வாழ்க்கை? சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை அது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு காரியம். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? அப்போ தயவாய் நான் கேட்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறது ஒன்று தான். அப்பா, இந்த சபையை சேர்ந்த பிள்ளைகள் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. குடும்பத்துல உங்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்க சொல்லணும், நல்ல பிள்ளைமா. இன்னைக்கு நான் நிறைய பெற்றோர் இடத்துலையும் சொல்லுவேன், பிள்ளைங்க வாலிப பிள்ளை இடத்துலையும் சொல்லுவேன், உங்க அப்பா அம்மா உன்னை தப்பா சொல்றாங்களா? அவங்க உன்னை சொல்லல, என்ன சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் ஒழுங்கா சொல்லி வளர்த்திருந்தாருன்னா வீட்டில் என்ன பண்ணிருக்கிறோம் அந்த பிள்ளை? அப்ப நீங்க ஒழுங்கா பண்ணனா என்ன அர்த்தம்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பாஸ்டர் பேரை கெட்டு போட விட்டுருவீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவனுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஏகமா சொல்லுங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்துவனுக்கு அவனுடைய நடத்தை ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிறவன் பாவம் செய்வான், அது உலகத்தோடு கலந்துட்டு அது தப்புன்னு சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை. ஆனா நீங்களும் நானும் ஒரு பாவம் செஞ்சோம்னா அது தப்புன்னு சொல்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இது தப்பு, இது தப்பு இல்லை. பரிதானம் வாங்குறது தப்பு, லஞ்சம் கொடுக்கிறது தப்பு. ஆனா இந்த உலகத்துல அதை சிம்பிளா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட லைசன்ஸ் இல்லாம வண்டியில போயிட்டுறோம், போய் வண்டியில மாட்டிக்கிறோம், போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றது? சார் இப்படிதான் கை கூட வரல சார், இருந்தாங்க சார் 100 ரூபா. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த 100 ரூபா வாங்கிட்டு என்ன பண்ணிடுவான்? ஆமா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டோமா, தண்டனையா, இந்த கேஸா, இவ்வளோ வண்டிக்கு லைசன்ஸ் இல்லாம போயிட்டேனா ஃபைன் போடுங்க சார், நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கட்டிக்கிறேன். அந்த இருதயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் நம்முடைய எனக்கு ஐக்கியமான ஒரு நபர், அவர் ரொம்ப வேகமா, அதாவது நார்மலா வண்டி ஓட்டிட்டு ஒரு சிக்னல்ல போய் நிற்கிறார். நின்ன உடனே ஒரு போலீஸ்காரர் அவருடைய வண்டி சாவியை லாக் பண்ணி எடுத்துட்டார், சாவியை எடுத்துட்டார். எடுத்த உடனே அந்த நபர் இப்படி சொன்னார், உண்மையா சொல்றேன், கூட்டல குறைக்கல, சார் நான் கிறிஸ்துவன் சார், நான் தப்பான வழியில வந்திருக்க மாட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? சாவி அப்படியே போட்டு போயிட்டு வாங்க சார்னு சொன்னாராம். நான் வேணா அந்த நபரை உங்க முன்னாடி கொண்டு வந்து காட்ட முடியும், நீங்க நிப்பாட்டுன்னு சொன்னீங்கன்னா. ஹல்லேலூயா. போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். ஏன்னா அவனுடைய நடத்தையை பார்க்கிறவர்கள் அதிகம். நடத்தை. அப்போ கிறிஸ்துவனுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? சாட்சி ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதினதான புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த வசனத்தை எல்லாரும் எப்படி தெரியுமா நம்ம வாசிக்கிறோம்? முற்பகுதியை மாத்திரம் வாசிச்சிடறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள், ஆமா நான் பலன் அடைஞ்சிருவேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இறங்கிட்டார், ஒரு அபிஷேகம் எனக்கு பெற்றுட்டு நோயெல்லாம் போயிரும், என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் போயிரும், உலக பிரகாரமாய் நான் செழிப்பாய் இருப்பேன், உலக பிரகாரமாய் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், உலக பிரகாரமாய் நான் நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வேன், நான் பலன் அடைவேன், ஏனால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருக்கிறார். அந்த முதல் பகுதியை மாத்திரம் வெட்டி அதை என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொண்டு போகிறோம். ஆனால் உண்மையை சொல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது கூட கொடுக்கப்படுகிற பலனை மாத்திரம் தான் நம்ம தேடுகிறோம், கூட கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் நம்ம தேடுகிறோம். ஆனா இந்த இடத்துல நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடை பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப அந்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா, அந்த வார்த்தையை நம்ம விட்டுறோம். நமக்கு எப்பவுமே இந்த முற்பகுதியை மாத்திரமே நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல எருசலேம் அதை எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய சபையை அடையாளப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தை, அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் முதலாவது சபையில சாட்சியாய் நிற்பான். சபையில அவன் சாட்சியா நிற்பான். அவனுடைய போதகர் இடத்துல யாராவது விசாரிச்சாங்கன்னா அந்த நபரை குறித்து அந்த போதகர் சொல்லுவார், இந்த பிள்ளை தங்கமான பிள்ளை. இன்னைக்கு நிறைய போதகரை எப்படி தெரியுமா ஆக்கி வச்சுட்டாங்க? பொய் சொல்ற பிள்ளைங்களா மாத்தி வச்சுட்டாங்க. பொய் சொல்ற ஒரு ஆளா. ஒரு பெண் வீட்டார், ஒரு மாப்பிள்ளை வீட்டார். அந்த மாப்பிள்ளை வீட்டார் யாருன்னா ஒரு சர்ச் பாஸ்டரோட அவங்களுடைய பிலீவர். பொன் வீட்டார் அந்த மாப்பிள்ளையை குறித்து விசாரிக்கிறதுக்காக பாஸ்டர் கிட்ட வராங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் கிட்ட வராங்க. பாஸ்டர், இந்த தம்பி எப்படிப்பட்ட தம்பி? என் பொண்ணுக்கு நான் முடிக்கலான்னு இருக்கேன், இந்த தம்பி நல்ல தம்பியா அப்படின்னு கேட்கும் பொழுது பாஸ்டர் என்னதான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஐயோ தம்பி தங்க கம்பிங்க, அல்லேலூயா,
இந்த தம்பிய கொண்டு போய் இந்த நகை கடை பக்கத்துல கூட்டு போயிடாதீங்க, உருக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட தங்க கம்பி அவரு. ஆமா, அவர் ரொம்ப வெயிலெல்லாம் நடக்க விட்டுறாதீங்க, உருகி ஊத்திடுவாரு ரோட்ல. அல்லேலூயா. தங்க கம்பிங்க அப்படின்னு ஊழியக்காரன் சொல்லணும்னு யார் விரும்புகிறார்? பெத்த பிள்ளையினுடைய தகப்பன்மார்கள், தாய்மார்கள். ஆனா எப்படி சொல்லுவான் ஊழியக்காரன்? எப்படி சொல்லுவான்? உங்களுடைய சாட்சி முக்கியம். எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலே சாட்சியாய் இருப்பீர்கள். சபையில, இந்த சபையில உங்களுடைய நடத்தை, உங்களுடைய இன்வால்வ்மென்ட் டுவர்ட்ஸ் தி மினிஸ்ட்ரி, உங்களுடைய ஊழியத்தை குறித்ததான உங்களுடைய கவனங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆனா என்ன பண்றது? இந்த கையால ஞானஸ்நானம் கொடுத்துட்டனே, இந்த கையால அப்பத்தை கொடுக்கிறேனே, இந்த கையால ரசத்தை கொடுக்கிறேனே, இந்த தம்பி தங்க கம்பி மேடம், இவரை மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க சார். அல்லேலூயா. ஆமா, ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ காட்டிலும் ரொம்ப என்ன ஆயிட்டு? ஒரு ஆமென் சொல்லுவோமா? சபையில சாட்சி முக்கியம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே சபையிலே சாட்சிகளாய் இருப்பீர்கள். இரண்டாவது, யூதேயா, சொந்த பந்தங்களை அடையாளப்படுத்துகிறதான ஒரு வார்த்தை. யூதர்கள் 12 கோத்திரமும் சொந்த பந்தங்கள். யூதேயா தேசம் அது சொந்த பந்தமான ஒரு காரியம். நம்ம சொந்த பந்தத்தில் நம்முடைய சாட்சிகளை நாம் காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நம்மளை பத்தி யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க பிரதர், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இல்லை அவங்க பொய் சொல்லிட்டாங்க, நான் நம்ப மாட்டேன், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அப்படிங்கிற ஒரு சாட்சி நமக்கு வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, சமாரியா, அது பிரஜாதிகள் வாழ்கிறதான ஒரு பட்டணம். ஆண்டவர் சமாரியா ஸ்திரீ, அவளிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பட்டணத்தையும் ஆதாயப்படுத்தினார். பிரஜாதி மார்க்கத்தாரை அடையாளப்படுத்தும், அது நம்முடைய சமுதாயத்தை அடையாளப்படுத்தும். இந்த சமுதாயத்தில் நம்முடைய சாட்சி அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எங்க சாட்சி அவசியம்? சபைக்குள்ள. எல்லாரும் கரங்களை பிடித்து சொல்லுங்க, சபைக்குள்ளே சாட்சி முக்கியம். இரண்டாவது, நம்முடைய சமுதாயத்திற்குள்ள சாட்சி முக்கியம். மூன்றாவது, சொந்த பந்தங்களுக்குள்ள சாட்சி முக்கியம். அதற்கு அப்புறம் தான் பூமியின் கடைசி பரியந்தமும். முதல்ல நம்மளுடைய சர்க்கிள், இந்த சின்ன குட்டி குடும்பங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம வாழுகிற, நம்முடைய கண்கள் பார்க்கிற அந்த எல்லைகளை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை ஆதாயப்படுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? உலகமெங்கும் இருக்கிற காரியத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு வார்த்தை கொடுத்தார், ஆயத்தப்படு, உன்னோடு கூட கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. முதலாவது நாம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். ஒரு ஆமேன் சொல்ல கேட்கலாம். இரண்டாவது, ஆமேன், நம்மளுடைய சொந்த பந்தங்களை நாம் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும். மூன்றாவது, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற அன்பு பிரசாதி மார்க்கத்தாரை நாம் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வந்த ஆண்டவர் ஒரு கட்டளையை அவர்களுடைய சீஷருக்கு கொடுத்தார். அந்த கட்டளையை 100க்கு 100 அவர்கள் நிறைவேற்றி வந்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் பிரதர், உங்களுக்கும் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் சிஸ்டர். அதுதான் பிரஜாதி மார்க்கத்தாரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப அந்த சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் வாயினால இல்ல, என்னுடைய கிரியைகளினாலே காணப்படும். என்னுடைய உதடுகளினால் அல்ல, என்னுடைய நடத்தையினாலே காணப்படும். என்னுடைய உதடுகளினால் அல்ல, என்னுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை நிமித்தம் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். ஹல்லேலூயா.